ஐயோ போச்சு, மோகனோட பேரஷூட் திறக்கல. கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க பேராஷூட்டை செக் பண்ண மாட்டீங்களா? மோகன் எங்க இருக்கா? என்கிட்ட காட்டு. இரு இரு இரு. Thank God. மோகனுக்கு ஒன்றும் ஆகலை. Thank you guys. Thank you sir. Okay sir. மோகன் சூப்பரா சூப்பர். Hey, relax. ஒன்னால என்னோட உயிரே போயிடுச்சு. I'm okay. தியாவும் பயந்துட்டா. Wait. தியா கிட்ட யார் சொன்னது? உன்னோட ஒரு பங்கு திட்ட நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். அவ வீடியோ கால்ல இருக்கா. தியா வீடியோ கால்? ஆமா. That is impossible. என்கிட்ட முகத்தை காட்ட மாட்டேன்னு 4 வருஷமா சத்தியத்தை காப்பாத்திட்டு இருக்கா. அவ ப்ரொஃபைல் பிக்க கூட எடுத்துட்டா. அதுல கூட நான் பாத்திர கூடாது. அவ யார் மேல சத்தியம் பண்ணியிருந்தாலும் சரி, அவ அந்த சத்தியத்தை மீறிட்டா. ஏன்னா நீ ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தியா சத்தியத்தை மீறிட்டா. வீடியோ கால் எங்க? ஹலோ தியா, நீ வீடியோ கால் பண்ணியா? தரையிலலாம் அட்வென்ச்சர் பண்ண மாட்டியா? எதுக்காக இப்ப வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டு? அது என்னன்னா, கீழே இருந்து கேட்டா மேல இருக்கிறவங்களுக்கு கேட்க டைம் ஆகும்ல, அதனாலதான் உன்னை மேல போய் கேட்கலான்னு நினைச்சேன். மேல யார் உக்காந்துக்கிட்டு ஜோடியை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா கேட்கணும். மோகனும் தியாவும் எப்பவும் ஒன்னா இருக்கணும். நாம ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? எப்படியோ நான் புடிச்சு வச்சுட்டேன். நீ எப்பவுமே வித்தியாசமா தான் இருப்பல்ல. அண்ட் ஹலோ, நீ தானே சொல்லுவ மோகன் நம்ம லவ் ஸ்டோரி ரொம்ப போரிங்கா இருக்குன்னு. லைஃப்ல அட்வென்ச்சர் தேவைப்படுச்சுல, இது போதுமா? ஆமா, நம்ம லவ் ஸ்டோரியில அட்வென்ச்சர் இருக்கணும்னு நான் உன்கிட்ட சொன்னேன் தான். ஆனா அதுக்குன்னு வானத்துல தொங்க கூடாது. எனக்கு ரொமான்ஸ்ல இருக்கிற அட்வென்ச்சர் வேணும். அதாவது காதல் வந்ததும் பிரிஞ்சிருவாங்க, துடிப்பாங்க, அழுவாங்க, பிரிவுல கவிதைகளை எழுதுவாங்க, அதுக்கப்புறம் மொத்த உலகத்தோட சண்டை போட்டு அவங்க ஒன்னாயிடுவாங்க. இதுதான் எனக்கு வேணும். ஆனா நம்ம லவ் ஸ்டோரியில இது எதுவும் நடக்காதே. The problem is, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள்ல, அவ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். எங்களுக்கு நடுவில் இது வரைக்கும் சண்டையே வந்ததில்ல. ஒரு சின்ன பிரேக்கப்பாவது வந்திருக்கலாம், பட் நோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனதும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். ஸோ உன்னோட லவ் ஸ்டோரி அட்வென்ச்சர் இருக்குல்ல, ஐம் சாரி, அது நடக்காது. அப்படின்னா எப்படி நம்ம காதல் கதையில வர ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு மாதிரி இருப்போம்? சொல்லு. லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் மாதிரிலாம் இருக்க வேண்டாம். எனக்கு என் லவ் ஸ்டோரியில எந்த ரிஸ்க்கும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா என் கதையில வில்லனே தேவையில்லை. சரி, உன் பின்னாடி யார் சிரிக்கிறா? எனக்கு பின்னாடியா? இங்க யாரும் இல்லையே. யுஎஸ்க்கு போய் எம்பிஏ பண்றவங்களுக்கு காது ரொம்ப கேட்கும் போல இருக்கே. அது என்னன்னா, பிஎஸ்சி டாப்பர்ஸ்க்கெல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியாது. ஸோ சீக்கிரமா வீடியோ கால் பண்ணி பின்னாடி யார் இருக்காங்கன்னு காட்டு. மாட்டேன். தியா ப்ளீஸ் தியா, 4 வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 4 வருஷம். 3 வருஷம் 11 மாசம் 17 நாள். ஒவ்வொரு நாளையும் எண்ணிருக்கேன். நீயே பாத்துக்கோ, ஒருவேளை நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர தியான்னு நினைச்சுக்க போற. இன்னொருத்தர தியான நினைச்சு பாரு. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்னா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஓகே, see you. I love you. நாளைக்கான நாள் என்னோட வாழ்க்கையில ரொம்ப அழகான நாளா இருக்கும்.
எங்க இருந்த? அப்பா டைமை பாத்தியா? அப்பா வீட்ல இருந்து கிளம்புனா வர கொஞ்சம் டைம் ஆகும். சோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சேன். அது ஒரு வேலை செஞ்சா ரெண்டாவது வேலை ஞாபகம் வந்துரும், ரெண்டாவது வேலை செஞ்சா மூணாவது வேலை ஞாபகம் வந்துரும், நாலாவது வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சாவது வேலை, அப்படியே டைம் ஆயிடுச்சு. நீ நல்லா பேச கத்துக்கிட்ட, ஆனா நான் சொல்றது மட்டும் கேட்கவே மாட்டல. இங்க பாரு, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, எந்த வேலையா இருந்தாலும் சீக்கிரமா முடிச்சிரு. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போகாத. அதெல்லாம் சரிதான்ப்பா, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. சரி, சீக்கிரமா இது மேல இருக்கிற பாக்ஸ் எடுங்களேன். எதுக்கு? எடுங்கங்கறல்ல. தரங்க. லட்டா? கோதுமை லட்டு. அதான் வாசனையிலேயே தெரியுது. அப்படியா? அப்ப வாசனைய வச்சு இதுல என்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க. இதுல சக்கரை வாசனை வரல. என்ன, என் மூக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். மூக்குக்கு ஒன்னும் ஆகல. இதுல சர்க்கரையும் இல்ல, வெல்லமும் இல்ல, இனிப்பு இல்லாத லட்டு இது. சாரதா சித்தி கிட்ட சொல்லி செய்ய சொன்னேன். அட, கொஞ்சம் சக்கரை கூட இல்லையா தியா? ஒருவேளை கொஞ்சமா இனிப்பு சாப்பிட்டா வாயில இருக்கிற கசப்பு போகும்ல. அப்புறம் ஒண்ணுன்னா தினமும் இப்படி திட்டாம இருப்பல்ல. அம்மா அப்பாவோட திட்டுங்கிறது எல்லாரோட விதியிலயும் இருக்கா? என்ன பாருங்க, என்னோட விதியில உங்ககிட்ட திட்டு வாங்கணும் தான் இருக்கு. இங்க பாரு செல்லம், உனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நான் தான். அட, என்ன இது? எதுக்கு இவ்ளோ கம்மியான லைட்ஸ் இருக்கு? தீபாவளி மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. என்ன இது, 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பையன் வீட்டுக்கு வரப்போறான். அதுவும் இல்லாம அவனுக்கு நிச்சயமும் இருக்கு. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க, பிபியா அதிகமாக்காதீங்க. லைட்ஸ் கண்டிப்பா குறையும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் இன்னும் வர வச்சுட்டேன். நீ இருக்கும்போது என்னோட பிபி அதிகமாகுமா? அதான் நீ இருக்கே என் பிபிக்கான மருந்து. இந்தாங்க, இத கொண்டு போய் வைங்க. ஓகே மேடம். நிஜமா சொல்றேன், நீ இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு யார் நம்புவா? 13 வருஷத்துல இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் உன் சொந்தமா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்காகவும் வேலை செய்யற உனக்குன்னு எப்பவாவது இங்க வா. இதோ வரேன். சொல்லுங்க சித்தி. அது நிச்சயதார்த்தத்துக்கு ரெட் கலர் நெக்லஸ் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துரு. சாரியோட மேட்ச் ஆகும்ல? நகைக்காரரும் கேட்டாரு. நிச்சயத்துக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாரு. இப்பவே அவர்கிட்ட சொல்றேன். சரிம்மா. நீ இவ்ளோ வேலை செய்யறியே, உனக்கு களைப்பாவே இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. வீட்ல நிச்சயம் இருக்கு. இந்த வீட்டு பையன் திரும்பி வரான். இத கேட்டு யாராவது களைப்பா இருப்பாங்களா? நான் களைச்சு போயிட்டேன்னா யார் வேலை செய்வாங்க? அண்ணா கேக்குதா? நான் சொன்னேன்ல. இப்படிதான். நிச்சயத்துக்கான எல்லா வேலையும் தியாவும் ஹரியும் தான் செய்யறாங்க. நீங்க பண்றது சரியா இருக்கா? ஹரிதேவ் இந்த அரண்மனையில எத்தனை வருஷமா மேனேஜரா இருக்கா? இப்ப என்ன மாறிடுச்சு? உறவு மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. சரி, நான் வரேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நகை செய்யறவரு வராரு. அதனால அவர்கிட்ட நான் நிச்சயத்துக்கு மோதிரம். குடும்பத்தோட மரியாதையே போக போது உனக்கு மோதிரம் தான் முக்கியமா என்ன? என்னைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிருக்கணும். மோகன் அவளை விட்டு நிரந்தரமா தள்ளி வச்சிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா மோகனுக்கு தியா மேல எப்பவுமே காதலே வந்திருக்காது. அந்த காதல் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த அழகான சூனியக்காரி அவன் பார்க்க போறானே. இப்பவே நான் வரேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லாத. இன்னும் கொஞ்ச நேரம் காத்து இருக்கணும். உங்களுக்கு எதுக்கு புரிய மாட்டேங்குது? ஐயர் தான் சொல்லியிருந்தார்ல, தியாவோட கல்யாணம் ஆகிறது மோகனுக்கு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதுன்னு. தியா மோகனோட கவசங்க. உங்களோட இந்த கௌரவத்தால உங்க பையனோட வாழ்க்கையை நீங்க பணைய வைக்க மாட்டீங்கல்ல? தம்பி கொஞ்சம் பார்த்து நகருங்க. நான் எதுக்கு நகரணும்?
சரி, நீர் எடுத்துட்டு எங்க போறீங்க? இது சாதாரண நீர் இல்ல, புனித நீர். குடிக்கிறதுக்கா? இல்ல இல்ல, பூசாரி ஐயா பூஜைக்காக எடுத்துட்டு வர சொன்னாரு. மோகனண்ணா வீட்டுக்கு வராருல்ல, அதுக்காக தான். மோகனண்ணாவா? மோகனண்ணாவுக்கா? இது உன்னை நான் விட மாட்டேன். என்னாச்சு விஜய் தம்பி? என்னாச்சு விஜய் தம்பி? ஏன் கத்துறீங்க? ஏந்திரீங்க. என்னாச்சு? யாராச்சும் வாங்க. விஜய் தம்பி என்னாச்சுன்னு தெரியல, சீக்கிரம் வாங்க. விஜய் தம்பி பயப்படாதீங்க. விஜய் தம்பி பயப்படாதீங்க, நாம இப்ப அரண்மனைக்குள்ள வந்துட்டோம். அரண்மனைக்குள்ள சூனியக்காரியால ஒண்ணும் பண்ண முடியாது. கூப்பிடாம சூனியக்காரி யாரு வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டா. நீங்க பயப்படாதீங்க. அதனாலதான் மோகனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட கையை பிடிச்சு அவனே என்ன இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவான். பாத்துக்கிட்டே இருங்க. அத வேற எடுத்துட்டு வராதீங்க. ஐயா ஐயா, என்னாச்சு? பூசாரி ஐயா, நான் அதுல சூனியக்காரிய பார்த்தேன். பயப்படாத, எல்லாமே சரியாயிடும். இவனை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போங்க. பயப்படாதீங்க விஜய் தம்பி. நில்லுங்க. உண்மையிலேயே இங்க ஏதோ ஒரு தீய சக்தி சுத்திக்கிட்டு இருக்கு. இத அரண்மனைக்குள்ள எடுத்துக்கிட்டு போகாதீங்க. நீங்க போங்க. உடனே ஒரு பூஜை பண்ணி ஆகணும். இது ரொம்ப அவசியம். இங்க பாரு. சொல்லுங்க ஐயா. நீ போய் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா 108 ரோஜா பூக்களை இங்க கொண்டு வா. சரிங்க ஐயா. மோகன் தம்பி வர்றதுக்கு முன்னாலேயே இந்த பூஜையை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா மோகனோட கவசமான தியா இப்ப அவன் கூட இல்லை. கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. திறங்க. சொன்னா கேளுங்க. கதவு திறங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாதீங்க. இந்த லாக்கெட்டை எப்பவுமே நீ போட்டுதான் இருக்கணும். கதவு திறங்க. இந்த லாக்கெட் உன்னை பாதுகாக்கும். கதவு திறங்க. உனக்கு எதுவும் ஆக விடாது. கதவு திறங்க. உங்களை சும்மா விட மாட்டோம். நீங்க எடுக்க கூடாது. கிளம்புங்க. விடுங்க. வாங்க வெளியில. விடுங்க. எனக்கு நிச்சயதார்த்தமா நீங்க என் பக்கத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும். தியா, அப்பா, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியுமா? அப்ப எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சு? கஷ்டமான விஷயம் என்னைக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. கடந்த காலத்துல நடந்தது, அது எல்லாத்தையும் மறந்துரு. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? இங்க பாரு, இன்னைக்கு சந்தோஷமான நாள். இப்படிலாம் அழக்கூடாது. மோகன் இன்னைக்கு வீட்டுக்கு வரான்ல, உன்னோட புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. இதோ இங்க பாரு, எல்லாருக்காகவும் நான் அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கேன். இது ஜோதி அக்காக்கு. இதோ இங்க பாரு, இது ஐயாக்கு. இதெல்லாம் நல்லா பேக் பண்ணணும். அந்த ஜொலிக்கிற பேப்பரை வச்சு எல்லாம் சூப்பரா இருக்கணும்ல. நீங்க இதெல்லாம் எப்ப வாங்குனீங்க? சொல்லவே இல்ல. நீங்க எதுக்குப்பா சொல்லல? சொல்லியிருந்தா இதெல்லாம் என்ன வாங்க விட்டுருப்பியா? இங்க பாரு, இந்த இடத்துல நான் ஒரு வேலைக்காரனா தான் இருக்கிறேன். ஆனா பொண்ணோட அப்பனாச்சே, நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதான் இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. அப்பா, கிஃப்டோட மதிப்பு இல்ல, கொடுக்கறவங்களோட மனசை தான் பார்க்கணும். அப்புறம் என் அப்பாவோட மனசு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு. ஐயா, இந்த பூஜை பண்றதுனால என்ன ஆகும்? பாதுகாப்பு கவசம் உருவாகும். மோகனும் தியாவும் ஒன்று சேர்ற வரைக்கும் இது கண்டிப்பா வேலை செய்யும். அதனால மோகன் இந்த பூமியில காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூஜையை முடிச்சாகணும். ரோஜாப்பூ வந்துருச்சா? வாங்க போயிருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்க.
எனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயா வேற காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா அரண்மனைக்கு போகணும். சிவப்பு நான் எங்க வச்சேன்? இங்கதானே வச்சிருந்தேன். அட தியா, வந்துட்டியா? உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மோகனை கூட்டிகிட்டு வர வண்டி அனுப்பி வச்சிட்டியா? நம்ம எல்லாரும் போய் கூட்டிகிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் பிடிவாதம் தனியா தான் வருவேன்னு சொல்லிட்டான். வண்டி அனுப்பிட்டான் ஆண்டி. இந்நேரம் கண்டிப்பா ஃப்ளைட் லேண்ட் ஆயிருக்கும். சரி போறேன். நீ எங்க போற? நானா நான் 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 எங்கேயும் போல. நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டி ஆகணும். இரு, கொண்டு வரேன். இங்க பாரு. இது பாட்டியோட நகை தானே? ஆமா, மோகனோட பாட்டியோடது. இது அவங்க பேரனோட மனைவிக்கு கொடுக்க ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் நிச்சயத்துக்கு நான் இதை உனக்கு கொடுக்குறேன். இதுக்கு மேட்சா ட்ரெஸ் வாங்கிக்க என்ன? இவ மருமகளா வருவான்னு பாட்டிக்கு தெரியுமா? இது நீ எனக்கு போட்டு காமிக்கிறியா? போட்டுக்க. என்னம்மா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? ஏதோ அடிபட்டுச்சா? சாரி ஆண்டி. நகை பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. இது சரி பண்ணிக்கலாம். உனக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. பாட்டியோட ஆத்மா பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. என்ன நீங்க இந்த நகையை போய் இவகிட்ட கொடுத்துருக்கீங்க? இதோட மதிப்பு என்னன்னு இவளுக்கு தெரியுமா என்ன? உண்மையை சொல்லணும்னா பாவம், இவ மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்கு முன்னாடி விலை அதிகமான பொருள் எல்லாம் பார்த்திருந்தா தானே தெரியும். பேசாம ஒண்ணு பண்ணலாம். நீங்க இவளுக்கு அந்த பிளாஸ்டிக் முத்து நகையை கொடுத்துருங்க. அதுலயே இவ சந்தோஷப்படுவா. என்ன சரிதானே? ரட்சனா, ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுற? உன் வருங்கால அன்னிக்கிட்டே நீ இப்படிதான் பேசுவியா? சொல்லு. ஆண்டி ப்ளீஸ், அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. இவங்க சொல்றதும் சரிதான். இந்த முத்தோட மதிப்பு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உங்களோட அன்பு மட்டும்தான் முக்கியம் ஆண்டி. வாழ்நாள் முழுக்க அதை பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். நான் இப்பவே போய் இதை சரி பண்ணி கொண்டு வரேன். ஐயா, வரதுக்கு எவ்வளவு நேரமாச்சு? சீக்கிரம் கொடு, பூஜையை ஆரம்பிக்கணும். என்னது இப்படி இருக்கு? நான் நல்ல பூவை தானே கொண்டு வந்தேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த தீய சக்தி தான் இதை பண்ணியிருக்கு. மோகன் எப்ப வேணாலும் இங்க வரலாம். தனியா தான் வருவான். அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நானும் ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கேன். 3 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஒருத்தரோட முகத்தை பார்க்கறதுக்கு. இந்த 4 வருஷத்துல தினமும் நான் உனக்காக பிளேன் பண்ணிருக்கேன். 1447 பிளேன்ஸ் இருக்கு. அதுல என் மனசுல இருக்கிறத எழுதியிருக்கேன். அது எப்பவுமே உன்கிட்ட போனதில்ல. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட போகவும் செய்யும். உன்னை அது வெல்கமும் பண்ணும். அதோட நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேங்கிறதையும் இது சொல்லும். என்னோட வருங்கால மனைவியை பார்க்க போறேன். கொஞ்சம் பிரைவசி வேணும்ல. இந்த இதை எப்படிங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க சார். என்ஜாய். இதோ இந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருந்த மோகன். இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் என்ன விட முடியாது. அதுக்கப்புறமா உன்னை என்கிட்டயே தான் நான் வச்சிருப்பேன். உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஹலோ, இதோ ஆள் வந்துட்டேன். சரி, பிளான் என்ன? பிளான் என்னன்னா, இன்னைக்கு ஃபைனலி 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண போறோம். ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தர் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒண்ணா வீட்டுக்கு போலாம். நீ எப்பவுமே முட்டாளா தான் இருக்க.
4 வருஷத்துக்கு அப்புறம் லவ்வர்ஸ் இப்படியா பாப்பாங்க? இது ரொம்ப பேசிக் ஆச்சு. யுஎஸ்ல நல்லா படிக்கலையா? ஹே, 2 லவர்ஸ் எப்படி மீட் பண்ணுவாங்க? நீயே சொல்லு. 4 வருஷமா உன்னை பார்க்கல. ஏதாவது பயங்கரமா இருக்கணும். கிராண்ட் செலிப்ரேஷன். யாராவது பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது பூமியே ஆடிச்சு வானமோ பாடிச்சுன்னு சொல்லணும். அப்படியா? இதுவும் நல்லா இருக்கே. ஆமா, இப்படிதான் இருக்கணும். அப்ப சீக்கிரமா என்ன பண்ணணும்னு நீயே யோசிச்சுக்கோ. மைதானத்துக்கு வர வரைக்கும் உன்கிட்ட நேரம் இருக்கு. மைதானத்துக்கிட்டே இருக்க? நான் எங்க இருக்கேங்கிறத என்னோட பேப்பர் பிளேன் சொல்லிடும். பாய். ஏய் இல்ல, நான் உன் பேப்பர்ல இருக்கிற கனவை நிறைவேற்ற தான் நான் திரும்ப வந்திருக்கேன். இதுக்கு மேல நீ காத்திருக்க வேண்டாம். கடந்த 13 வருஷமா நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட பலியாடுக்காக, என்னோட 16வது ஆபரணத்துக்காக. இன்னும் சில நிமிஷம் தான் இருக்கு. இதுவும் நல்லதுதான். இதுக்கப்புறம் நான் பூனை உருவத்தில் அரண்மனையை சுத்த வேண்டாம்ல. இவ்வளோ ஆர்வமா இருக்காத பிஷ்மன். சிவப்பு நிலா ராத்திரி வரைக்கும் நீ அரண்மனையை கண்காணிச்சுட்டே இருக்கணும். நான் மோகனை பலி கொடுக்கிற வரைக்கும். ஆண்களை அழகு வச்சு மயக்கிறது ரொம்ப சாதாரணம் இல்ல. அவங்கள கட்டுப்படுத்துறது இந்த தடவை சாதாரணமா இருக்காது. என் அழகு மேல சந்தேகம் இருக்கா? இல்ல, உன்னோட அழகு இறந்தவனுக்கு கூட உயிரை கொடுத்துரும். ஏன்னா நீ அவ்வளோ அழகு. ஆனா இந்த தடவை விளையாட்டு வேற. அந்த பொண்ணு மோகனோட சின்ன வயசு காதலி. அந்த காதல் உண்மையா இருந்தா அதோட சக்திக்கு முன்னாடி உலகமே தோத்து போயிடும். உண்மையான காதலுக்கு ரொம்பவே சக்தி இருக்கும். நீ பூனையாவே இருந்திருக்கலாம். மனுஷனா மாறி மனுஷங்க மாதிரியே பேசிட்டு இருக்க. என்னுடைய அழகுக்கு முன்னாடி இந்த மாதிரி காதலே தோத்து போயிடும். அந்த சாதாரண பொண்ணால என்னை எதிர்க்கவே முடியாது. நான் நிஷாந்தி, 15 ஆபரணங்களோட சக்தி இருக்கிற சூனியக்காரி. இந்த உலகத்துல யாராலையும் என்கிட்ட மோத முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. கடந்த 4 வருஷமா என்னோட நினைவுகள்ல ஓடி ஓடி களைச்சு போயிருப்ப. என்ன கண்டுபிடிச்சிரு. அப்பதான் நம்ம 2 பேரால இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும். தியா, இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவா. இந்த நான் வரேன்.
ப்ளீஸ் என் முன்னாடி வந்துறேன். எவ்வளவு நேரம் தான் அப்படி ஒளிஞ்சு விளையாடுவ? காதல் தன்னோட வழிய தானே கண்டுபிடிக்கும். என்னோட காதல் ஒண்ண என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். என்ன கண்டுபிடி. தியா, என்னோட காதலால உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கண்ணுக்கு நீ தெரியுற, மரத்துக்கு பின்னாடி தானே இருக்க. கண்ணாம்பூச்சி விளையாட்டுல எப்பவுமே நீ என்கிட்ட தோத்து போயிடுவ. இந்த தடவை தோக்க மாட்டேன். உன்னை பார்க்கணுன்ற என்னோட ஆர்வமே என்னை ஜெயிக்க வச்சிரும் பாரு. பிளேனை பறக்க விடுறது மட்டும் இல்லாம கொலுசு சத்தம் வேற கேக்குது. என்ன என்ன சொன்ன? எனக்கு எதுவும் கேட்கல. ஹலோ மோகன், தியா, இன்னையில இருந்து இந்த காதல் கதை முடிஞ்சது. ஏன்னா இதுக்கப்புறம் மோகன் நிஷாந்திக்கு தான் சொந்தம்.